தேங்க்யூ. அரசியல் களத்துல உங்களுக்கு புரிதல் இல்ல, ஆனா கணவருக்கு என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க மேடம்? அவருக்கு அட்வைஸே தேவையில்லை. எனக்கு பின்னாடி எனக்கு அந்த புரிதல் இருக்கு சொல்றீங்கல்ல, அதுக்கு பின்னாடி வந்து பிரெயின் சைல்டு சுந்தர் சி தான். ஸோ அவர் களத்தில் இப்போதான் இறங்கியிருக்காரு. அரசியலுடைய அந்த ஆழம் எந்த அளவுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு, அவர் இறங்கி பேசினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். டிவிக்கும் போட்டியில இருக்காங்க, உங்களுக்கு அதை எப்படி பாக்குறீங்க? போட்டி எப்படி இருக்குன்னு போட்டி இருந்தா தானே நல்லா இருக்கும். போட்டி இல்லாம இருந்தா வெற்றி சுலபமா கிடைச்சா அது ரசிக்க முடியாது. போராடி ஜெயிச்சாதான் அது ஒரு வெற்றிக்கு ஒரு நல்ல நம்ம ஒரு கொண்டாட முடியும். இங்க பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் போட்டியிடுறாரு. அவர் வந்து ஒரு அரசியல் பாரம்பரியம் கொண்டவர். அவரை எதிர்த்து களம் பண்றது எவ்வளவு டஃபா இருக்குன்னு பாக்குறீங்க? மக்கள் யார் அவங்களுக்கு நல்லது பண்றாங்களோ அது மட்டும் தான் பார்ப்பாங்க. அந்த காலம் போயிடுச்சு. நீங்க வந்து வெறும் குடும்ப அரசியல் மட்டும் பார்த்துட்டு, ஒரு பாரம்பரிய அரசியல் இருக்கு அது மட்டும் பார்த்துட்டு மக்கள் வாக்களிக்கிறது இல்லை. யாரும் அவங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க, அது நம்பிக்கையோட தான் வாக்களிக்கிறாங்க. அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடல, அதை குறித்து உங்களோட பார்வை எப்படி? ஆனா போட்டியிடும் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, வரும்னு நினைச்சாங்க, ஆனா வரல. அதுக்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. மேலிடத்துல எடுத்த முடிவு அவங்க தான் பதில் சொல்லணும். இந்த தேர்தல் யாருக்கு இடையில போட்டியா இருக்கு மேடம்? 4 முனை போட்டின்னு சொல்றாங்க. போட்டி எல்லாம் போட்டி வந்து நீங்க ஆக்சுவலி மக்கள் மத்தியிலே எல்லா இடத்துலயும் போகும்போது மக்கள் மத்தியில போட்டி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ட் திமுக, அவ்வளவுதான். விஜயோட ஃபேக்டர் எப்படி இருக்கு மேடம்? வந்திருக்காரு, தம்பிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன். களம் இப்பதான் இறங்கியிருக்காரு. மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் பேசினா பெட்டர். அவரோட அரசியல் தலைவரா அவரோட செயல்பாடுகள் எப்படி பாக்குறீங்க? இன்னும் அவரோட வரக்கூடிய தொண்டர்களை ஒழுங்குபடுத்தலன்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவருடைய ஸ்போக்ஸ் பர்சன் நான் கிடையாதுங்க. அவர் சார்பாக என்னால் பேச முடியாது. என் தம்பி தான். ஸோ அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் கணவரும் வந்து ப்ரெஸ் மீட் பண்ணும்போது விஜய் சார் பற்றி அவங்க கேட்கும்போது ஒரே விஷயம் சொன்னார், அவர் விமர்சிக்க மாட்டார். நானும் வந்து என் தம்பி விமர்சிக்க மாட்டேன். நான் மத்திய தொகுதியில் உங்களோட பிரச்சாரத்தை எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. நான் இன்னைக்கு அவர் வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அவருக்கு சப்போர்ட்டாக ஒரு மனைவியாக நான் இப்போதான் வந்திருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு மனைவியாக நான் கண்டினியூஸ் இங்கே தான் இருக்கேன். மத்திய தொகுதி வாக்காளருக்கு உங்களோட சொல்லக்கூடிய விஷயம் என்ன மேடம்? உங்க கணவர் சார்பா வந்தா என்ன செய்வோம்ன்ற உங்களோட அவங்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன இருக்கு எல்லாமே எங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு வந்து இருக்கிற அந்த கட்சியில இருக்கிறவங்க, ஆளும் கட்சியில வந்து எந்த வேலையும் நடக்கல, அவங்களுக்கு கோரிக்கை வச்சது எதுவுமே நிறைவேற்றல. அது எல்லாமே பார்த்துட்டு சுந்தர் சார் இறங்கினாருன்னா எல்லாமே செஞ்சு கொடுப்பாரு. அது மட்டும் தான். தேங்க்யூ மேடம்.